ஸோ ஹே கைஸ், எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது வந்து பொங்கல் அப்போவே போடுவோன்னு தெரியல இந்த வீடியோ, பட் ஸ்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் விஷ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதான் கைஸ், எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போது இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கார்பியோவில் ஒரு இஷ்யூன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஏகப்பட்ட இஷ்யூன்னு வீடியோ போட்டாச்சு. இது வந்து நம்ம பழைய வண்டின்ற ஒரு ரீசன் நீங்கள் எடுத்துக்கலாம். யார் யாரெல்லாம் பழைய வண்டி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன ஆஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்பர் பிளேட்டு. நம்ம வந்து பழைய வண்டிகள் எப்படி பண்ணுவோம்னா, ஒரு நார்மலாக ஒரு நம்பர் பிளேட் வாங்கி பிளாஸ்டிக்கோ ஸ்டீலோ ஏதோ வாங்கி நம்ம அதில் ஸ்டிக்கர் பண்ணி ஒட்டி போட்டுட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, டிராஃபிக் போலீஸ் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு. ஏன்னா ப்ரெஸ்ட் டைப் ஆஃப் நம்பர் பிளேட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரூல் இருக்காமா. அது ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். பட் ஸ்டில் நம்மளுக்கு அதனால பெரிய பாதிப்பு இல்லை, தப்பிச்சுக்கிட்டோம். ஆனால் இதுக்கு மேலே தப்பிக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த போலீஸே. வீடியோ தான் போடுற மாதிரினா இந்த மாதிரி போட்டுருங்கப்பா, இந்த மாதிரி பழைய வண்டியை வச்சுருக்கிறவங்க மோர் தென் 10 years அந்த எஃப்சி முடிஞ்ச வண்டிங்க, எஃப்சி திருப்பி ரெனியூ பண்ணுறவங்களாம் இதையும் கையோடு சேர்த்து மாற்றிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்பர் பிளேட் ஒரு ஆஸ்பெக்டாக சொன்னாங்க. இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட். புது வண்டிங்க மாதிரி எடுத்திங்கன்னா 1 year உங்களுக்கு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்துடும். அதுவே வந்து நீங்கள் பழைய வண்டி மோர் தென் 5 years 10 years ஏதோ சொன்னாங்க பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்கிறதுல, அந்த மாதிரி இருக்கிற வண்டினா நீங்கள் பொல்யூஷன் டெஸ்ட் எடுத்திங்கன்னா 6 months வரைக்கும் தான் உங்களுக்கு வேலிடிட்டி வருமா. ஸோ அதனால் எவ்ரி 6 months நீங்கள் ரெனியூ பண்ணிகிட்டே இருக்கணும். அது இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு 10,000 rupees வரைக்கும் ஃபைன் போடலான்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் நம்பர் பிளேட் டிஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு 1,500 rupees அண்ட் ரிப்பீட்டட்னா அதுக்கு மேலேயும் சார்ஜஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் கைஸ் இப்போதைக்கு நம்ம ஸ்கார்பியோ இருக்கிற பிரச்சனை. ஸோ இப்போ அதுதான் இப்போ நம்ம பக்காவாக ரெடி பண்ண போகிறோம். நம்பர் பிளேட் இப்போது அப்ளை பண்ணணும்னா நம்மளுக்கு ஆர்சி புக் வேணும். அதுக்கு நம்ம ஜிபி ரோடு போனாலே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இதே உங்களுக்கு ஒரு ரேர்லி நியூன்ற மாதிரினா ஷோரூமோட நீங்கள் கான்டாக்ட் ரீசென்ட்லி நியூ அந்த மாதிரி சொல்லிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ஷோரூமில் கூட கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து எஃப்சிலாம் முடிஞ்சு 2வது ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ வண்டி. ஸோ அதனால இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜிபி ரோட்டு போயிட்டு அங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச சிங் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்றதெல்லாம் பார்த்துட்டு முடிஞ்சால் அங்கேயே நம்பர் பிளேட் ரெடி பண்ணிட்டு வர மாதிரி தான் பிளானு. சரி வாங்க பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எப்போ எடுக்க போகிறோம்னா மேபி ஈவினிங் இல்லை நாளைக்கு கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆகும் தெரில அங்கே ஜிபி ரோட்டில். அந்த கூட்டத்தை பொறுத்து அந்த வேலையோட டைமை பொறுத்து நம்ம எப்படி ஏதுன்றதெல்லாம் பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்தடுத்து நம்ம சேனல் இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வர சில சான்சஸ் இருக்குது. அதுக்காண்டி சில பேச்சுக்கள்லாம் போயிட்டுருக்கு, எப்படி ஏதுன்றதெல்லாம் பார்ப்போம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்தது நான் கொஞ்சம் எஃபர்ட் போடலான்னு இருக்கேன் நம்ம சேனலில். பார்ப்போம் எப்படி இப்போ ரெஸ்பான்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட் யோசிக்கலாமான்னு பார்ப்போம். சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம ஸ்கார்பியோ இது இருக்குது. இதில் தான் நம்பர் பிளேட் இஷ்யூ. நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி போடணும்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ப்ரெஸ்ட் நம்பர் பிளேட் மாதிரி போடணும். இது வந்து புது வண்டின்றதுனால இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க இண்டு போட்டு. இதில் அப்படி வராது, ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி போடுற மாதிரி மெட்டலில் அந்த மாதிரி போடணும்னு சொல்லிட்டாங்க. இதுதான் போய் இப்போ மாற்ற போகிறோம். அண்ட் அதே மாதிரி பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டும் எடுக்கணும் நம்ம வண்டிக்கு. இப்போ மெஷர்மெண்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ வைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து போல்ட்டு டு போல்ட் வந்து எவ்வளோ வருது, 40 வருது. இதுவே வந்து பிளேட்டு டு பிளேட்டு 53. 53 ஓகே தெரியும் சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க நம்பர் பிளேட் எடுக்க போகிறோம். 53 அதே சேம் சைஸ் தான், 53 சென்டிமீட்டரா. அதே தான் 40 வருதா தெரியும். ஓகே அப்போ ஸ்கார்பியோ இந்த மாடலில் சொன்னாலே கொடுத்துருவாங்க. சரி பார்ப்போம் கைஸ் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். ஆக்டிவாவில் தான் போகிறோம். உங்களுக்கு வியூ எவ்வளோ தெரியுதுன்னு தெரில. வெளியே போயிட்டு நான் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அது அப்படியே ட்ரைவிங் கிளாஸ் போகுது. நம்ம போயிட்டு பவித்ரனை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஜிபி ரோடு போகிறோம். போயிட்டு என்ன ஏதுன்றது காட்டுறேன். அப்படியே ஒரு பிள்ளையார் ஒன்று வாங்கணுமாம்மா, அந்த பிள்ளையாரையும் வாங்கிட்டு வந்துடுவோம். சரி நான் ஆங்கிள் செட் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் செட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே கிளம்ப வேண்டியதான் பவித்ரன் வீட்டுக்கு. மைக்கே எடுத்து கிட்ட வச்சுக்கலாம். இப்போ தெளிவாக கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி போகலாமா?
ஸோ அவ்வளோதான் கைஸ், கிளம்பியாச்சு. நம்மளும் கிளம்பியாச்சு. தங்கச்சியும் அப்பாவும் இப்போது ட்ரைவிங் கிளாஸ்க்கு கிளம்பிட்டாங்க. ஏதோ போகிறாங்க பாருங்கள். இப்போ நம்ம அவங்கள க்ராஸ் பண்ணி போக ட்ரை பண்ணுவோம். பவித்ரனுக்கும் நம்ம ஃபோன் பண்ணணும். நம்ம மெயின் ரோடு போயிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு கிளம்புவோம். ஏன்னா அப்போ தான் அவன் கிளம்புறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ போது பாருங்க நம்ம வண்டி ஸ்கார்பியோ. இப்போ நம்ம வண்டி தான் அது. ஐய் 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 இதை பாருங்க, நம்ம ஏரியாவில் ஃபோட்டோ ஷூட்டு. ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட்டு தான் நம்ம ஏரியாவில். இன்றைக்கி கூட்டம் கம்மி. நேற்றோட வீடியோ நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். நேற்று ஆக்சுவலி வெளியே கிளம்பி போனேன் நான் ஸ்கார்பியோவில். அப்போ தான் இந்த இஷ்யூஸ்லாம் தெரிய வந்தது. அதனால தான் இப்போ அதை சரி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். பேக் டு another vlog. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்டியூம்லாம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. பட் ஸ்டில் லாக் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுக்க போகிறோம். நம்ம பவித்ரன் கூட தான். அதுக்கு தான் இப்போ கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. காருக்குள்ளே கொசு வேறு இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ அதான் கைஸ், இப்போ நம்ம கிளம்பியாச்சு. ஓகே, அங்கே வந்து நம்ம ஏரியாவில் வந்து இப்போது பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கிள் போயிட்டோம், போன அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. குழந்தைங்கள வச்சு பார்ட்டிசிபேட் பண்ணி பாட்டு பாட வைக்கிறது, டான்ஸ் ஆட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது பவித்ரன் வீடு, அதாவது பார்த்திங்கன்னா அந்த G3 ஆடுதொட்டி புளியாந்தோப் அந்த சைடுக்கு போகிறேன். இப்போது நான் வந்து இப்போ மேப் பார்த்தேன். பெரம்பூர் வழியாக போக தேவையில்லைன்னு போட்டிருந்தது. ஏன்னா பெரம்பூர் வழியாக போனால் இப்போது டிராஃபிக் தாறுமாறாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் பெரம்பூர் தான் ஓரளவுக்கு ஃபீஸபிளான ரூட்டு. ஜம்மாலி வழியா இன்றைக்கி வியாசார்படி வழியாவா ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் ஓடிக்கிட்டு இருக்கு. போய் பார்ப்போமா? ஏன்னா வியாசார்படி தாண்டி ஜீவா திறந்துட்டாங்கல்ல அந்த சப்வே, அதனால் போய் ட்ரை பண்ணலாமான்னு தோணுது. எம்மாடி அந்த பிரிட்ஜில் போய் ஷூட்டு போடலாமான்னு பார்த்தா நேற்று போட்டிருக்காங்க போல் சில பசங்களாம். நைட்டு போலீஸ் வந்து கேமராவெலாம் பிடுங்கிட்டு துரத்தி விட்டுருக்காங்க போல். ஸோ அதனால் நாங்கள் வேணாண்டா, நம்ம வேறு ஏதாவது ஸ்பாட்டு கூட பார்த்துக்கலாம், நீ வா அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன். உங்களுக்கு ஆடியோ கொஞ்சம் வித்தியாசமாக தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் மைக் எடுத்துகிட்டு வரவில்லை, கேமராவிலே இன்டர்னலாக ரெக்கார்ட் ஆகுது இப்போ வாய்ஸு. காருக்குள்ளே இருக்கிறது தானே என்க்ளோஸ்டு ஸ்பேஸ்ன்றனால ஒன்றும் பெருசாக பிரச்சனை இருக்காதுன்னு நம்புவோம். இந்த கொசு தொல்லை தாங்க முடியல காருக்குள்ளே. ஏன்னா எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் கொசு நிறையா வந்துடுது. ஸோ அதான் கைஸ் பிளான். இப்போ நம்ம பவித்ரன் வீட்டுக்கிட்ட போயிட்டு அவனை பிக்கப் பண்ணிட்டு எங்கேயாவது போய் ஷூட்டுக்கிட்டு போட வேண்டியது தான். பாப்பா எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ட்ரெடிஷ்னல் அட்டையரில் எடுக்கலான்னு தான் பார்த்தேன் நான். பட் எனக்கு அது வந்து ஒரு மாதிரி இன்கன்வீனியன்ஸ் மாதிரி இருந்தது. ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி இந்த வாட்டி நான் காஸ்டியூம் பெருசாக பர்ச்சேஸ் பண்ணல. நான் எடுத்த காஸ்டியூம்லாம் ரொம்ப வெஸ்டர்ன் வேறு எடுத்துட்டேன். நம்ம சைஸுக்கு கிடைக்கல மெயினாக, அதான் மேட்ரு. இதோ பாருங்க, நம்ம ஏரியாவில் ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் வந்துட்டு இருக்கோம். சும்மா நாள்லேயே ஃபோட்டோ எடுப்பானுங்க. இப்போலாம் சொல்ல வேணும், சும்மா நாள்லேயே ஃபோட்டோ அடித்து நவுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்போலாம் சொல்ல வேணும், அடித்து கிழிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஃபோட்டோஸு. அப்பா பார்த்தீங்கன்னா வெளியே போயிருக்காரு. இங்கே ஒரு அங்கிள் இருப்பார் மோகன் சொல்லிட்டு, அவர் கூட போயிருக்காரு வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம அதனால் வீட்லேயே தனியாக தான் இருந்தோம். தங்கச்சியும் வேலைக்கு போயிட்டான். சரி சும்மா இதுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டு போயிட்டு ஷூட்டாவது போடுவோம். அது தங்கச்சி அதான் சொன்னா, போயிட்டு ஏதோ ஃபோட்டோ கிட்ட எடு அப்படின்னா சரி ஓகே.
ஏன்னா போன வருஷம்லாம் நல்ல ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தோம் ட்ரெடிஷ்னல் அட்டையர்லேயே. இந்த வாட்டி ட்ரெடிஷ்னல் அட்டையர் என் சைஸ் கிடைக்கல. போன வாட்டி கிடச்சிது. ஸோ அந்த நம்பிக்கையில் இருந்துட்டு நானும் அசால்ட்டாக பார்த்தா சைஸ் எல்லாம் வந்து முடிஞ்சிட்டு இருக்கு போல். முடிஞ்சு காலியாகி இப்போ வந்து காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் என் சைஸுக்கு என்ன கிடைக்குது வெஸ்டர்ன் வேர்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் வேர் வாங்கிட்டு வந்துட்டேன். காரை எதுக்குப்பா உள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்க? காரை வெளியே போட்டு போகணும். திருப்புறானுங்களா என்னன்னு தெரில. ஸோ அதாங்க நம்ம ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, என்ன லட்சணத்தில் இருக்குன்னு. காரில் போகும்போது பெருசாக உங்களுக்கு தெரிஞ்சிக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பைக்கில் போகும்போது இந்த ஒரு ஜம்பும் பயங்கரமாக தெரியும். சரி கேஸ், நான் கொஞ்சம் கிட்ட போய் கண்டி பண்ணுறேன். இதை தாங்க சொன்னேன் நான். நம்ம ஏரியா கொஞ்சம் டேஞ்சர்னு சொன்ன இதுதான். பட்டுன்னு மாடு குறுக்கால் ஓடி வரும். இப்போ பகல் என்ன போய் இந்த கருப்பு கலர் மாடு தருது. நைட்டு யோசிச்சு பாருங்க, என்னது மாடான்ற மாற்றத்துக்கு யோசிக்கிறதுக்குள்ளே காலி ஆகிடுவோம் நம்ம. சரி கேஸ், நான் கொஞ்சம் தள்ளி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வியாசாரப்படி கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அங்கே தான் ரூட் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இன்கேஸ் இல்லைன்ற பட்சத்தில் திருப்பி சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். சரி வாங்க, நான் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நேற்று நம்ம வெளியே போனப்போ போலீஸ் நம்மளை பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு ஒரு மினிமல் ஃபைன் கட்டிட்டு தான் வந்தேன் நான். ஏன்னா வேறு வழி இல்லை. அந்த மாதிரி அன்அவாய்டபுள் சுச்சுவேஷன் அது. அதனால தான் இப்போ அது உடனே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ கிளம்பியாச்சு. இந்த ரோடும் சரி கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ரோடை ரெகுலராக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோஸில். நான் வந்து ஓரமாக நின்று அவனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கிட்ட போயிட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஒரு நிலையில் நிறுத்திடுவோம். அப்போ தான் கொஞ்சம் வசதியாக இருக்கும். கொஞ்சம் முன்னாடி போயிடுவோம். ஏன்னா கொஞ்சம் ரோடு சிறுசாக இருக்குது. பஸ்ஸு வேறு வரும். திடீர்னு கோளாறு பண்ணுவாங்க. ஏதோ அங்கே முன்னாடி நிறுத்திக்கலாம். ஏன்னா இங்கே ரோடோடு இருக்குது. நம்ம ஃபோன் பண்ணிட்டு போயிடுவோம். அப்போ தான் அவனுக்கும் கரெக்டாக இருக்கும். ஹலோ, டே வீட்டிலேருந்து கிளம்புறேன்டா இப்போ நான். வந்துடுறேன். ஸோ அவனை வர சொல்லிட்டாங்க கைஸ். நாம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் என்ன பண்ணுறேன், அவன் வீட்டுக்கிட்ட போய் திருப்பி கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரன் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். வர வழி ஃபுல்லாக கோலை போட்டி அது இதுன்னு சொல்லிட்டு ரோடே மறித்து வச்சுருக்காங்க. அதில் பூந்து தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா என்ன டேட்டு, இன்னைக்கு வந்து 18 கைஸ். இன்னைக்கு தான் வந்து 18. இன்னைக்கு 18 இல்லை கைஸ், நாளைக்கு தான் 18. இன்னைக்கு வந்து 17 டேட்டு, சாட்டர்டே. நம்ம பொங்கல் தேர்ஸ்டே. நம்ம அன்னைக்கு வீடியோ போடலை. அன்னைக்கு நம்ம நிறையா வேலைகள் அண்ட் கொஞ்சம் போனோம். ஆனால் வீடியோ எடுக்கல வெளியெல்லாம். நேற்றும் போனேன் நான் வெளியே, ஒரு ஃபோட்டோ ஷூட்டு மாதிரி போயிட்டு வந்தேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஸ்டார்டிங் கிளிப்பை வேணும் அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் நான். அதுக்கப்புறம் பெருசாக எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. ஏன்னா கார் அங்கே நிறுத்தி பண்ணிகிட்டு இருந்ததுனால செட் ஆகலை வீடியோ எடுக்கிறதுக்கு. அப்படியே விட்டுட்டேன் நான். ஸோ அந்த கண்டென்ட் இதில் சும்மா ஆட் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்ம வந்தாச்சு கைஸ் அவன் வீடுக்கிட்ட. இந்த லெஃப்ட் எடுத்து உள்ளே போனால் அவன் வீடு. இங்கே தான் வந்து 24 ஹவர்ஸும் பிரியாணி கிடைக்கும். இன்னைக்கு சாட்டர்டே. சென்னையில் வந்து இந்த பொங்கலுக்கு எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்கன்றதெல்லாம் பொய். சும்மா எவ்வளோ கூட்டம் இருக்குது இன்னும் சென்னையில். நேற்றெல்லாம் பீச்சில் நிரம்பி ஒழிச்சு தான் கூட்டம். ஆண்டி பவித்ரன் அவ்வளோதான். அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு கிளம்பலாம். என்னதுரா? எப்படி இதுக்குள்ளே போயிடலாமா? எப்படி போயிடலாமா?
காலியாக தான் இருக்குது, ஒன்றும் டிராஃபிக்கே இல்லை. ஊரே காலியா இருக்கு இன்னைக்கு. அதுதான் நேற்று கூட்டமாக இருந்துச்சு, இன்னைக்கு ரோடே காலியாக இருக்குது. நேத்து நம்ம சொல்லி அப்புறம் தடவை போய்க்கிறாங்க அதே ரோடு. நேற்று சொல்லி அவன் பீச் போனானா? பீச் போயிருக்கான். ஆ நம்ம எங்க யூட்டன் அடிச்சோம். ஆமாம். அங்கேயே திரும்ப அவனை யூட்டன் அடிச்சிட்டாங்க. சரிங்கடி வரேன்டி. அப்போ கேட்டா அவன் அப்பா வரைக்கும் சொல்லுவான். ஆ ஏன்னா அதுக்குன்னு டிராஃபிக் இல்லையாடா? ரைட்டு தானே? நகத்தை கூட முடியலடா வண்டியை. ஆ நாங்களே பார்த்து நீனும் ஒரு மைக் மாட்டிக்கிறியா? இன்னைக்கு மைக் எடுத்துட்டு வந்துட்டேன். போய் பார்த்துக்கலாம். இதோ பாரு, அதே மாதிரி இன்னொன்று, இந்த ஆக்ஷன் கேமரா மவுண்ட் இருக்குல்ல, கேமராவோட அந்த ஒரிஜினல் மவுண்ட்ல மேக்னெட் எந்திரிச்சு வெளியே வந்துருச்சு. தெரியல, நான் இப்போ வீட்டில் ஹெல்மெட் எடுத்து மாட்டும் போது மவுண்ட் பண்ணுறேன் ஆக்ஷன் கேமராவை, மாட்ட மாட்டேன்ருச்சு. என்னென்னு எடுத்து பார்த்தா மேக்னெட் எந்திரிச்சு வந்துருக்குது. அது நம்ம அப்படியே போய் கேட்போமா? அந்த கேமரா கடைங்களா இருக்குமே. ஏன்னா அது நான் இப்போ இதில் போட்டிருக்கிறது வந்து நான் அமேசானில் வாங்கினது. சரி, எதுக்கும் இன்னொன்று எக்ஸ்ட்ரா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ட்ரா தான் இப்போ போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான். ஏன்னா கம்மி ரேட்டில் இருந்தால் கூட நம்ம இன்னும் 2 கூட வாங்கிக்கலாம். ஆமாம், அதான் போய் கேட்போம், மவுண்ட்டு மட்டும் கேட்டு பார்ப்போம். இப்போ நம்ம மெயினாக இப்போ என்ன பண்ணோம், நம்பர் பிளேட் வாங்க போனோம். நம்பர் பிளேட் வாங்கிட்டு ஆமாம், நம்பர் பிளேட் வாங்க போயிட்டு அடுத்து விநாயகர் குட்டி இது மாதிரி வேணுமா வண்டியில் வைக்கிறதுக்கு, அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு. எப்படின்னா டேரெக்டாக பார்க்கிங்லாம் போட்டால் எறிகிற மாதிரி கனெக்ஷனோட இருக்கிற மாதிரி ஒயரிங்கோட வேணுமா. அதை தான் கேட்கணும் போயிட்டு, அந்த மாதிரி கிடைக்குமான்ட்டு. ஏன்னா அவர் வண்டியில் வைக்கணுமா புதுசில், பழைய வண்டியில் வச்சுருந்தாராம். போய் கேட்போம், முதல்ல சிங்கிக்கிட்டே கேட்போம் அந்த மாதிரி அவர்கிட்ட இருக்காரு. அவரே நல்லா நிறைய அடிக்க வச்சுருப்பார்ல, அவரே உள்ளுக்குள்ள நிறைய அடிக்க வச்சுருப்பார். வர்றா அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம், ரெடி பண்ண முடியும்னா கூட ரெடி பண்ணி கொடுக்கட்டும் பார்ப்போம். ஏன்னா எப்படி நம்பர் பிளேட்டெல்லாம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும், எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துட்டு இன்கேஸ் லேட் ஆகும்னு சொன்னால் போய் சாப்பிட்டு வந்துடலாம். அந்த அந்த கார்த்திக் டிஃபன் சென்டரா என்ன டிஃபன் சென்டர் இது, அங்கே கூட போய் சாப்பிட்டு வந்துடலாம். பொடி தோசை நல்லா இருந்தது. ஆனால் இந்த டைமுக்கு இருக்குமா? 12 மணி ஆக போகுது. 12 மணிக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்படியா? என்ன ரைஸு? அப்போ சரி, அப்போ சாம்பார் சாதம் மாதிரி சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்கும் சாம்பார் சாதம். அதுதான் நல்லா சூப்பராக இருக்காம்மா. எதிர்பார்க்கவே இல்லையா அந்த படம் நல்லா இருக்கும்னு. நல்லா ஃபன்னாக இருக்கான் படம். அது ஆக்சுவலி வந்து அடுத்த மாதம் இப்போ ரிலீஸ் ஆக வேண்டியதான். அதான் இப்போ வேற எந்த படமும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். யாரோட வாவா தேர்? அவன் படம்லாம் இப்போலாம் சுத்தமாக நல்லா இருக்க மாட்டேங்குதுரா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம், நெருங்கி வந்துட்டோம். பிலாலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள என்ன அவ்வளோ கட்சிக்காக பண்ணிக்கிறாங்க. இதோ ஜிபி ரோடுக்குள்ள வந்துட்டோம். இன்னைக்கு கடைங்கெல்லாம் நிறைய இருக்குமா இல்லையான்னு தெரியலையே. என்னடா மூடி இருக்கு, எல்லாம் நிறைய கடை மூடி இருக்கு. நம்ம சிங்கி கடை ஓப்பனில் தான் இருக்குது. போய் பார்ப்போம் என்ன ஏதுன்னு. வண்டி ஏற்றி விட்டலாமா? சரி, என்ன ஏதுன்னு பேசிட்டு சொல்கிறேன் கைஸ். ஹை, வணக்கம். நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நம்ம வண்டி ஸ்கார்பியோ நம்பர் பிளேட் அடிக்கணும். இது அந்த ப்ரெஸ் பண்ண மாதிரி டைப்பில் நம்பர் சொல்லுவா. மெட்டல் தானே அது? ஃப்ரேமோடய கொடுத்துருங்க. எவ்வளோ வரும்?
ஸ்கார்பியோ சைஸ் தெரியும்ல? ஏன்னா 53 சென்டிமீட்டர் வந்துச்சு, அளந்து பார்த்துட்டு வந்தேன் நான். அந்த ஹோல்ஸும் கரெக்டாக வந்துருமா? ஓகே ஓகே ஓகே. ஆ TN01 AF 3015. TN01 AF 3015. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படிங்களா? சரி, நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டுமா? ஜிபே தான். அப்படியே இது வேணும், ஒரு விநாயகர் இது லைட்டோட வேணும். இருக்காதா? சரி, ஓகே ஓகே ஓகே. ஜிபே பண்ணிடலாம். பெய்டு நாங்கள் கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். சரி, ஓகே ஜி, வந்துடுறோம். போயிட்டு வந்துடலாம். என்னது அது? இல்லையா, அது பாரிஸில் தான் கிடைக்குமா? சரி, இந்த ஹெல்மெட் மாட்டிக்கோ, நம்ம போயிட்டு அந்த ஆக்ஷன் கேமரா மவுண்ட் கேட்டு வந்துடலாம். எப்படி போனோம்? போலாமா? நீ தானே சொன்ன அந்த கேமரா நம்ம லென்ஸ் வாங்கணுமேன்ட்டு. நம்ம லென்ஸ் வாங்க கடை இருக்கிற ரோடுக்கே போயிடலாம். பின்னாடியேவா? நிறைய கடை லீவாக இருந்தாலும் சில கடை இதுக்காக வேண்டி திறந்து வச்சுருக்கானுங்க பேர். நிறைய கடை லீவ் விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. நல்ல சேல்ஸ் வரும் இன்னைக்கெல்லாம். MG ஹெக்டர் 5 சீட்டரா? ஹெக்டர் ப்ளஸ் 7 சீட்டரு. ஆமாம், பெரிய வண்டி தான். MG ஹெக்டர் வந்து நம்ம இது இருக்குல்ல ஹேரியரு, அதுக்கு காம்படிஷனு. ஹெக்டர் ப்ளஸ்ன்றது சஃபாரிக்கு காம்படிஷன். ஹேரியர் வந்து 5 சீட்டரு, சஃபாரி 7 சீட்டர். ஸோ அதோட காம்படிஷன். ரேட்டும் ஓரளவுக்கு நாமினலாக தான் இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது. நல்லாயிருக்கும், செம்ம ஃபீச்சரிஸ்டிக்காக இருக்கும் உள்ள ஃபுல்லாக. ஆனால் என்ன, இன்ஜின் மட்டும் கொஞ்சம் டரன்னு தான் இருக்கும் அந்த இன்ஜினு. அதில் வர இன்ஜினு, சஃபாரியில் வர இன்ஜினு, ஹேரியரில் வர இன்ஜினு, ஜீப் காம்பஸில் வர இன்ஜின் எல்லாமே சேம் தான். ஆமாம், ஒரே 2000cc இன்ஜின். ஆனால் டியூனிங் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஸ்டெலாண்டிஸ் அவனுக்கிட்ட இன்ஜின் அப்படியே வாங்கிப்பானுங்க. இப்போ தான் வந்து டாட்டாவே இன்ஜின் பண்ணுறானுங்க 1.5. அதெல்லாம் அந்த காலம்டா. சன்ஃபிலிம் ஓட்டுறானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லென்ஸு வாங்கின ரோட்டுக்கு வந்தாச்சு. இங்கே தான் ஏதோ ஒரு கடை வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்றனால கடை தெரியல, எந்த கடைன்னு தெரியல. இங்கே தான் நம்ம வந்து கேட்டோம் அந்த லைட்டுக்கலாம். இங்கே தான் லென்ஸ் கடைங்க ஆரம்பிக்கும்ல. இங்கே தானே ஃபோட்டோ ரெடி பண்ணோம். அந்த கடையா திறந்துருக்கா? ஆ,
கைஸ் கடைக்கு வந்தாச்சு. நான் போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன் நான். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் பிளேட்டும் ஃப்ரேமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்க பக்காவாக ப்ரெஸ் டைப்பு வித் இண்டு அந்த ஸ்டாம்போட பக்காவாக ரெடி ஆகி வந்துடுச்சு. நம்ம வீட்டுக்கு போய் வண்டியில் மாட்டிடலாம்.